வணக்கம். திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக சார்பாக போட்டி போடுறாரு. அவர் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, அவர் எதிர்த்து களம் காண்றவங்க யார் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா, பெரியசாமியோட பையன் செந்தில்குமார் தான் போட்டி போடுறாரு. இவர் வந்து பழனியில் சிட்டிங் எம்எல்ஏ. ஏன் பழனியை விட்டு இங்கே திண்டுக்கலுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் சீனிவாசனை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள் பெருசாக பேர் தெரியாது. அது இல்லாமல் நத்தம் விஸ்வநாதன் இப்போ ரொம்ப ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லே இல்லை அவர். அவர் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக வலுவிழந்து கிடக்குது. காரணம் ஓபிஎஸ் வந்து திமுக சைடு வந்துட்டார். சசிகலா வந்து வெளியேறி அவங்க தனி வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் வேண்டா வெறுப்பாக பாஜக கொடுத்து அழுத்தத்தினால திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறாரு. அவர் கூட கூட்டணி வச்சதுக்கு தூக்கில் தொங்குவேன்னு சொன்னவர் இப்போ கூட்டணியில் வச்சோன்னா அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இருக்காங்கள, அவங்களுமே வந்து அதிருப்தியாக இருக்குது. அதிமுக மேலே அதிருப்தியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் மேலே அதிருப்தியாக இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்களில் ரொம்ப வலுவிழந்து போச்சு. இந்த இடங்களை வந்து கைப்பற்றணும் அப்படின்னம்னா நம்ம முக்கியமான நபர்களை வந்து இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து திமுக மேலிடம் வந்துருச்சு. இப்போ திண்டுக்கல்லை கைப்பற்றணும் அப்படின்னம்னா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அப்புறமா அதிமுகவில் பேர் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள் யாருமே இல்லை. அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம திமுகவில் வந்து வேறு வேட்பாளர்கள் போடுறத விட பெரியசாமி பையன் செந்தில்குமாரை வந்து கொண்டு வந்து போடலாம். ஒரு இளைய தலைமுறையை கொண்டு வந்து நம்ம கட்சிக்குள்ளே போடும்போது வேட்பாளரை நிறுத்தும் போது அந்த தொகுதி வந்து கொஞ்சம் செல்வாக்கு பெறும். திமுக வந்து திண்டுக்கல்லை வந்து எப்படி அதிமுக கோட்டையாக வச்சுருந்துச்சோ அதே போல் திமுக தன்னுடைய கோட்டையாக வந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் செந்தில்குமாரை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இதில் செந்தில்குமாருக்கு ஒன்றும் பெருசாக வந்து அதிருப்தி இருக்கிற மாதிரியே தேவனில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா செந்தில்குமார் என்ன சொல்கிறாரு, பழனி இதில் தான் நான் சிட்டிங் எம்எல்ஏ, பழனியில் அங்கே இருக்கிற மக்களோட ரொம்ப பழகிட்டேன். அந்த மக்கள் வந்து ரொம்ப ஏன் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதே போல் திண்டுக்கல் வந்து எனக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. திண்டுக்கல் தான் எனக்கு வீடு கீடெல்லாம் திண்டுக்கல்லில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால திண்டுக்கல்லில் இருக்கிற மக்களுமே வந்து என்கிட்ட ரொம்ப பரிச்சயமான மக்கள் தான். அதனால் வந்து எனக்கும் திண்டுக்கல் மக்களுக்கும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, வித்தியாசம்லாம் கிடையாது. மக்கள் வந்து என் கூட எப்போயுமே க்ளோஸாக தான் பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் பேரோடைய திண்டுக்கல் பேரை வச்சுருக்கனால அவர் அதிமுகவில் வந்து பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அது இல்லாமல் இந்த தேர்தல் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி போல் வாழ்வாசாவா தேர்தல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் அவர் தோத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பொருளாளர்லேருந்து தூக்கிடுவாங்க. அவருக்கு வந்து ஏன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓபிஎஸ்க்கு அப்புறமா. அது தேவரோட அந்த தங்க கவசத்தெல்லாம் எடுத்து கொடுக்குற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப வளர்றாரு அப்படிங்கிறனால அவரை வாய்க்கட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏட ஓடமாக பேசுகிறாரு. அது இல்லாமல் அவருடைய உறவினர் பையன் அவன் போய் தாவேக்கால வந்து முக்கிய பதவி வாங்கிட்டு வந்துட்டான். எப்படியா ஒரு அதிமுகவில் பொருளாளராக இருக்கக்கூடிய ஒரு பையன், உங்கள் அண்ணன் பையனோ தங்கச்சி பையனோ ஏன் போய் தாவேக்கால வந்து பொறுப்பு வாங்கிட்டு வராங்க? அப்போ இங்கேயும் ஒரு துண்டை அங்கேயும் ஒரு துண்டை போட்டுக்கிறியா, எனக்கு எதிராக செயல்படுறியா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட திண்டுக்கல் சீனிவாசனை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. இல்லைண்ணே அதெல்லாம் நமக்கு தெரியலண்ணே, நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேனே அப்படின்னு சொன்னார். மற்றபடியெல்லாம் ஒன்றும் அவரால் கண்டிக்கலாம் முடியாது. அதெல்லாம் வந்து வேறு விஷயம், அதை வேறு டிபார்ட்மெண்ட். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் தோத்துட்டாரு அப்படின்னா அவர் மேலே நம்ம ஏதாவது பண்ணோம்னா இவர் உளருவாயி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், குறைவு தான். ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவோட ஒரு முகமாக இருக்கிறார். ஆனால் இப்போ சேர்ந்துருக்க சேர்க்கை இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமியோட, அது வந்து அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே இல்லை. அதை தான் பயன்படுத்த செந்தில்குமார் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் திண்டுக்கல் சீனிவாசன். நல்ல நேரம் முடிய போதியா, யோ விடுங்கய்யா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போகிறார். ஏற்கனவே அங்கே திமுக வேட்பாளர் கரெக்டான டயத்துக்கு போய் செந்தில்குமார் போய் அவர் அந்த ரூம்குள்ளே போய் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு.
ஆனால் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் பின் வழியாக போகிறாரு. அங்கே இருக்கிற பெண் காவல் அதிகாரிகள்கிட்ட சண்டை, அதெல்லாம் சமூக வலைதளங்களில் எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்தாரு, உள்ளே போயிட்டார், தள்ளிட்டு உள்ளே போயிட்டார். சரி, இந்த மனுஷன் எது சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. உள்ளே ஒரு திமுக வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல நேரம் முடிய போதியா, விடுங்கயா இனியா அப்படின்னு சொல்லி போராடி உள்ளே ஓடுறாரு. உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் அங்கே ஐபி செந்தில்குமார் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அவரை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோணும், சரிப்பா அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி கொடுத்துட்டு, நீ முடிப்பா, நீ முடித்த பிறகு நான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பேசினார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிமுக வேட்பாளர் வந்து உள்ளே வரக்கூடாது. வேற ஒரு கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த வேட்பாளர் உள்ளே வரக்கூடாது. ஏன் உள்ளே வந்தார் அப்படிங்கிற கேள்வியை வந்து ஐபி செந்தில்குமார் கேட்கவே இல்லை. சரி வாங்கண்ணே உட்காருங்கண்ணேன்னு சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டார். உட்கார வச்சுட்டு வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணார். அவரது கிளியர் ஆச்சு. சரி, இவருக்கு என்னென்னா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னா, உள்ளே போகணும்னு நினைக்கிறவர் வந்து சீக்கிரமாக வந்திருக்கணும். சீக்கிரமாக வந்து திமுக வேட்பாளருக்கு முன்னாடியே ஒரு உள்ளே போயிருக்கணும். அது பண்ணாமல் திமுக வேட்பாளர் உள்ளே இருக்கும்போது உள்ளே போனோன்னே திமுக காரங்க என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பண்ணது அராஜகம், அது வந்து முறை கிடையாது. எப்படி தேர்தல் அதிகாரிகள் வந்து அனுமதிச்சாங்கன்னா, வெளியே வந்து பாரியா வீடியோவை, அந்த மனுஷன் தள்ளி விட்டுட்டு தான் காவல்துறை அதிகாரிகள்லாம் தள்ளி விட்டுட்டு போகிறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை எல்லாம் விரட்டி விட்ருவோம், ஊரை விட்டு விரட்டி விட்ருவோம், பார்த்துக்க இப்படின்னு மிரட்டி தான் உள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இந்த அக்கப்போரே ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல. வேட்பாளர் அவ்வளோதான், போட்டி போடுறாரு, அவ்வளோதான். பிரச்சாரம், வெயில் நேரம், பிரச்சாரம்லாம் பெருசாக பண்ணலை. அவங்க குடும்பத்தாரெல்லாம் இறங்கி பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, என்னவோ செய்கிறாரு. அதிமுகவில் சொல்லிக்கிற மாதிரி ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கும்போதே திமுகவை அந்த திண்டுக்கல் பகுதியில் கட்சியை வளர்த்துறணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை ஐபி செந்தில்குமார்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசனும் பார்த்திங்கன்னா அவரும் வந்து அதிமுகவில் தென் மாவட்ட முகங்கமாக பார்க்கப்படுற ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் பெருசாக நிறைய சர்ச்சைகளில் சிக்கிக்கிறாரு. இந்த தேர்தலோட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து எல்லா பொறுப்புகளையும் பிடுங்கிட்டு அவரை வந்து அமைதியாக விடணும் அப்படின்னம்னா அவர் தோக்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் செல்வாக்கு இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திண்டுக்கல் சீனிவாசன் வந்து தொகுதி மாறி நிற்கிறீங்களான்னு கேட்டால் கூட அவர் நிற்க மாட்டேன்பார். இதே தொகுதியில் நிற்கிறான், இங்கே தான் பழக்கமானவன் இருக்கான், இங்கே தான் சொந்த பந்தம்லாம் நிறையா கிடக்குது, அவங்க கூட நான் வந்து ஓட்டு கேட்டேன்னா போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணார். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசனோட உறவு முறையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதிமுக தலைமையிட்ட சீட்டு கேட்டிருக்காரு. அவரை போய் சமாதானப்படுத்தியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். டேய், நான் கட்சியோட பொருளாளர்ப்பா, ஏன்பா நீ போய் இப்படி பண்ணுற, நான் வேறு யாரோ பண்ணியிருந்தா கூட நான் வந்து கட்சி தலைமையிட்ட பேசியிருப்பேன், நீ வந்து இப்படி பண்ணுறது வந்து நல்லது கிடையாதுயா, போய் இது பண்ணியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இவர் சீட்டு வாங்கி இது வந்து எனக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த போட்டி விருப்பமனு கொடுத்துருந்தார்ல, அவர்கிட்ட போய் சமாதானமாக பேசி அதுக்கப்புறமா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து இந்த தேர்தல் நிற்கிறார். உள்ளே வந்து இங்கே பார்த்தோன்னே தான் திமுக வந்து ஐபி செந்தில்குமாரை போட்டு வச்சுருக்காங்க. என்னையா இது இப்படி பண்ணி வைக்கிறீங்க, நான் தோக்கணும்னே சுற்றி ஆளை வச்சு அடிக்கிறீங்களா, ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி டார்ச்சர், ஒரு சைடு திமுக டார்ச்சர், என்ன தான் ஏன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சீனிவாசனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப அரசியலில் வந்து அனுபவம் ஜாஸ்தி கிடையாதுங்க ஐபி செந்தில்குமாருக்கு. அவங்க அப்பா ஐ பெரியசாமி பண்ணுற இதில் அரசியலில் இருந்து அப்படியே சும்மா வந்து நிற்கிறாரு. அவரெல்லாம் வந்து சொகுசு பாலிட்டிக்ஸ் பண்ணுறவர், அதெல்லாம் வந்து இங்கே எடுபடாது, இந்த மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்படி பேசுகிறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இவர் வந்து செந்தில்குமார் வந்து அதெல்லாம் பெருசாக எடுக்கவே இல்லை. சரி, திண்டுக்கல் சீனிவாசன் இது சம்மந்தமாக எப்படி அவருடைய வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு வேட்பாளர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், நான் ஜெயிச்சிருவேங்க, மக்கள் போகிற இடம்லாம் நல்ல வரவேற்புங்க, ஆராத்திலாம் எடுக்கிறாங்க, நல்ல கும்பலுங்க, மக்கள் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்கங்க அப்படின்னாவது சொல்லணும். ஐயோ, யார் எது கேட்டாலும், செய்தியாளர்கள் கேட்டால் கூட, எப்பா தலைமை வந்து என்னை யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள்கிட்டையும் பேசாமல் இருங்களேன், பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு தானே ஆகணும். பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது மட்டும் பேசுகிறீங்க, செய்தியாளர்கள் பார்த்தா ஏன் பயந்து ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செந்தில்குமாரை பொறுத்த வரைக்கும் பழனி தொகுதியை விட்டுட்டு நான் வந்தது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கட்சிக்காரங்களும் சரி மக்களும் சரி, நீங்கள் பழனியிலே போட்டி போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் திமுக தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திமுக தலைமை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இங்கேருந்து பழனியிலேருந்து நம்மளை திண்டுக்கல் தொகுதிக்கு மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
எப்பயுமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சூழ்நிலைகள்லாம் மாறி நிறைய மாறிடுச்சு. திமுகவோட கோட்டையாக மாறப்போகுது. திமுகவோட கோட்டையாக ஏற்கனவே மாறிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இந்த தொகுதியை வந்து கண்டிப்பாக இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஐபி செந்தில்குமார் சொல்கிறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த 10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறாரு. 10 ஆண்டுகளில் ஒரு அதிமுக என்ன பண்ணுச்சு இந்த தொகுதிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்குறாரு. அங்கே இருக்க மக்களும் கேட்குறாங்க. திண்டுக்கல் சீனிவாசனோட வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவங்கன்னா அந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை எப்படி யார் வெற்றி பெறுவா? திண்டுக்கல் சீனிவாசனா, செந்தில்குமாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.